Hi guys, welcome to Step by Step Max channel. Previous video example 1.1 பார்த்தோம். இப்போ example 1.2 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். If ஒருவேளை A cross B equal to set of all 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஃபைன் பண்ணணும், ஏவும் பியும் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பாருங்கள். கிவன் தட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது தான் கிவன் தட்டுன்னு நம்ம எழுதுகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்களா. ஆஃப் ஆல் 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 எத்தனை ஆர்டர் பேர் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4 ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த செட்டில் இருந்து எது ஏ எது பி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவுடைய எலமெண்ட் எது, பியோடைய எலமெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் அவங்க கேட்டிருக்க கொஷின். ஓகேவா? இப்போது ஏ எடுத்துக்கிறேன், அதில் ஒரு செட் போடுறேன், பியில் ஒரு செட் போடுறேன். இதில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் என்ன நம்மளுக்கு ஏ. அந்த ஏல இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன, 3. இந்த ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட் 3. இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் 5. ஸோ இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட் 5. ஸோ இதை தான் நான் ஏக்கு போட்டிருக்கேன். 3 இருக்கா, டபுள் டைம் 3 இருக்கா, நான் ஒரு சிங்கிள் டைம் 3 போட்டுக்கிறேன். டபுள் டைம் 5 இருக்குது, ஸோ சிங்கிள் டைம் 5 போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பி, செகண்ட் கோஆர்டினேட். இந்த செகண்ட் கோஆர்டினேட்டில் ஆர்டர் பேரில் இருக்க செகண்ட் எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர்டர் பேர் டாபிக் எடுத்திருக்கேன். அந்த ஆர்டர் பேர் டாபிக் பாருங்கள். ஆர்டர் பேர்னால் என்னென்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ செகண்ட் எலமெண்ட் பாருங்கள் 2. இதில் செகண்ட் எலமெண்ட் 4. இந்த ஆர்டர் பேரில் செகண்ட் எலமெண்ட் 2. இந்த ஆர்டர் பேரில் செகண்ட் எலமெண்ட் 4. ஸோ அதனால் பியில் இருக்கிற 2, 4 அப்படின்ற எலமெண்ட் நான் எடுத்திருக்கேன். இப்போ மேப்பிங் பண்ணுறேன் பாருங்கள். 3 வந்துட்டு 2க்கு மேப் ஆகுது. ஓகேவா? அதுதான் இங்கே 3, 2. 3 வந்துட்டு 4க்கு மேப் ஆகிருக்கு. அதனால் 3, 4. நெக்ஸ்ட் பாருங்கள். 5 2க்கு மேப் ஆகிருக்கு. ஸோ 5, 2. 5 4க்கு மேப் ஆகிருக்கு. ஸோ 5, 4. ஓகேவா? we have இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, a ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட். இதில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட், இதில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட். ஓகேவா? ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் இதில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான் நம்மளுக்கு ஏ. அதுதான் இந்த லைனில் இருக்கிற மீனிங். ஏ கிராஸ் பியில் இந்த கோஆர்டினேட்டில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான் நம்மளுக்கு என்னது, ஏ. இந்த கோஆர்டினேட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் தான் நம்மளுக்கு ஏ. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 3, 5 செட் ஆஃப் ஆல் 3, 5. அதே மாதிரி தான் பியில் பாருங்கள். செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட் தான் நம்மளுக்கு பி. தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2, 4. தஸ் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ ஈக்குவல் டு 3, 5 அண்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2, 4. ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.3 சம்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள்.